கோழி மிளகு கறி. கோழி மிளகு கறி சாப்பிட விருப்பமா? இந்த வீடியோவை பாருங்க. சில வருத்தக்காரம் மூலம் இந்த வருத்தமானவங்களுக்கு கொடுக்கும் போது இந்த கறி கொடுக்குறது ஓகே. எல்லாம் இருக்கு, இதுக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. ஏண்டா அந்த இருமல் காய்ச்சல் அவங்களுக்கு எல்லாம் அந்த செமிவாடு அடையாது தானே, இது ஓகே. இந்த கறி இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த செமிபாட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கு. அவ்வளவும் முகிலியமா சாதாரணமா சொல்ல போனா சரக்கு அந்த இதுகள் எல்லாம் மூலிகைகள் எல்லாம் போட்டு செய்யற மாதிரி ஒரு அந்த ரசத்துக்கும் உரியது, எல்லா இதுக்கும் நல்லது. அதான் ஏன் கசக்குறீங்கம்மா? அதுல உள்ள மனம் உண்டு வாரத்துக்காகத்தான் இந்த கசக்குங்க. கருவேப்பிலைய வந்து சும்மா போடலாம், கசக்கி போட்டா அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு. அதுல மனம் ஒன்று இருக்கும்ல, அப்ப நல்லா கசக்கி போட்டு நம்ம போடணும். வேணாமா? டெஸ்ட் பண்றான் பவித்ரனா, எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம். எப்படி இருக்கு? வடியா வடியா வடிக்கல பே உங்க கையும் சும்மா தானே இருக்கு. ஹலோ गाइस, வா செமையா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ரசம் மாதிரியும் இருக்கு, சூப் மாதிரியும் இருக்கு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து இந்த பைக்கை வந்து கொண்டு போயிட்டு ஒயில் வந்து மாற்ற போகிறேன். ரைட், அப்போ பைக்கை சர்வீஸ் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்க, அதுக்கு பிறகு வந்து நம்ம சுற்றி திரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்க. அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ஓடிச்சு. சரியா? இப்போ 2000 கிலோமீட்டர் ஓடிட்டு இப்போ கொண்டு போயிட்டு பைக்கில் ஒயிலை வந்து மாற்றணும். அதே பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நந்தினி அம்மா இருக்கிறாங்க தானே, அவனோட ஃபோன் வந்து ஒர்க் பண்ணதில்லை. ஏன் வேலை செய்யலைன்னு சொல்லி தெரியலை. நான் வந்து கால் பண்ணி கதைக்கணும்னு சொல்கிறதுக்காக வந்து கால் பண்ணியிருந்தேன். நான் இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு உதவி வந்து செய்தா அவங்க நான் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து போயிட்டு பார்க்குறது வந்து வழக்கம். அந்த வகையில் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்களா, அவங்கள போயிட்டு மீட் பண்ணி ஒருக்கா பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணால் ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லி தெரியலை. அப்போ பைக்கே சர்வீஸ் பண்ணி போட்டு, சர்வீஸ்ன்னு சொன்னால் ஒயில வந்து மாற்றிட்டு பைக்குக்கு, அதே பிறகு நம்மளை பவித்ரனையும் கூட்டிகிட்டு அப்படியே நந்தினி அம்மாட்ட போயிட்டு நந்தினி அம்மாவோட என்ன பிரச்சனை, ஏன் வந்து ஃபோன் ஆஃப் ஆகிட்டான்னு சொல்லி அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். யாராவது இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்கணுன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தினி அம்மாட வீட்டு ரோட்டால் வந்துட்டோம். ஆனால் அம்மா நிற்கிறாங்களோ தெரியல. என்னது லொரியோட நிற்கியனே, என்னடா அது? சரி, நமக்கு நம்ம வந்த வேலையை பார்ப்போம். லொக்கா அந்த கடைக்காரக்கிற லொரின்னு நினைக்கிறேன்டா. இந்த கடையிற லொரி. ஹலோ அம்மா, நிக்கிறாங்களா? அவங்க உள்ள நிக்கிறாங்களா? வா, ஓடி ஓடிட்டுருக்கா. அம்மா, உமோய், வணக்கம். ஆமா, நித்திரம். ரெடி ஆயிட்டு வாங்க. நான் கால் பண்ண போன் எல்லாம் ஆஃப்ல இருக்கு. போன் பண்ணதா வீட்டா இந்த கடவுளே. சரி, பரவாயில்ல. அம்மா வந்து நித்திர கொள்றாங்க. சரியா? அப்போ இப்போ போயிட்டே உடுப்பெல்லாம் மாற்றிட்டு வருவாங்க. என்னென்னு சொன்னால், ஃபோன் வந்து அன்றைக்கு வந்து நம்ம அந்த சமைக்கிற டைம் என்னடா, அதாவது அந்த மழை பெஞ்ச டைம், மழை பெஞ்ச டைம் என்னன்னு சொன்னால் நம்ம நூல்ஸ் போடுங்கன்னு சொன்னானே. அப்போ வெளியால் எடுத்துகிட்டு இருந்தானே, காய்ச்சிட்டு இருந்தேன். ஃபோனை வந்து அம்மா வந்து வெளியால் இதில் வச்சுட்டு போயிட்டாங்க, சின்ன ஒரு அந்த கீபேட் ஃபோனை. அப்போ மழை தண்ணி வந்து பட்டுட்டு
அப்போ நான் உடனே சொன்னேன், உடனே ஒன் பண்ணாதீங்க, பேட்டரியை கழட்டி போட்டு அரிசிக்குள்ளே வந்து வைங்க, அப்போ அந்த தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துருமுன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு நான் கால் பண்ணக்குள்ள இது இந்த காரணம் தான் வந்து இவங்க வந்து ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணலைண்ணே. ஆமாம் வரட்டும் அந்த நடுங்க அப்புறம் ஃபோனும் மேலே இல்லை ஒன்றும் மேலே நான் பயந்து போய் ஓ இல்லாட கால் பண்ணா மகனேன்னு சொல்லி காய்ப்பீங்களே இல்லையே. இல்லை வாங்க வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. அம்மா மேக்கப் எல்லாம் பண்ணுறாவா, க்ரீம் எல்லாம் போட்டு தலைமுடியெல்லாம் இழுத்து கிஜி 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 காட்டும். யாரு எப்படி இருக்கா மேக்கப்? ஓ க்ரீம் எல்லாம் போட்டு ஆல்ரெடி யாராகும். வார மாதிரி இல்லை. இது என்ன வேளாம இருக்கு உடம்புக்கு? இல்ல இல்ல பிரச்சனை இல்லை. ஓகே எழுப்பிட்டீங்க. என்ன மாதிரியா சமைப்போமா? சமைப்போமா எழுதிட்டாங்க. என்ன என்ன சமைச்சு காட்ட வேண்டிய மக்களுக்கு எழுதியா? ஒவ்வொரு கேள்விக்கும் தேவையா எழுதியா? இல்லடா ஐயா, எழுதிய எழுதிய எழுதியா குறிப்பு கொண்டு போறீங்க? இல்ல எழுதி என்ன சாபம் வேணும்ல சமைக்க, நான் வாங்கிட்டு வரேன். இப்ப நீ சமையல் அந்த 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 விஷயமா கடவுளே, அதுக்குதான் கோல் எடுத்தேன் காலையிலேயே. அம்மா போனும் வேலை செய்யல ஒன்றும் வேலை செய்யல. யோசிக்க சீச்சி அப்படி ஒன்றும் இல்லை. போன் வேலை செய்யலன்ற பிரச்சனை ஒரு பக்கம். போன் வாங்கலையா? இப்ப இடைக்க கொடுத்து விட்டுறீங்க. அதில்ல விஜிட்ட போய் ஒரு விஜிட்ட அம்மாட போன் ஒன்று எடுத்துட்டு வந்தது. அது என்னவோ பழுதான். இப்ப ஆக்கிலாம் கோர்த்து என்ன செய்றீங்க? 2 நாளைக்கு இப்படி கிடப்பேன், பிறகு எடுப்பேன். எடுத்துறீங்கண்ணே? எவ்வளவு கேட்குறாங்க அதுக்கு? 1200 ரூபா வேணுமாட்டாங்க. சரி என்று கொடுத்துருக்கேன் பாப்பா. சரி இப்ப என்ன செய்யலாம்ன்றீங்க இன்னைக்கு? இப்ப குயிக்கா நீங்க பெருசா பெருசா செய்யாம ஒரு சின்னனா சிம்பிளா ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்ப சமைச்சு காட்டிட்டோம். அன்றைக்கு நீங்க நூடுல்ஸ் செஞ்சு வந்தீங்க தானே, நம்ம விளையாட்ட தானே செஞ்சு நம்ம மலையில இருந்து நூடுல்ஸ் செஞ்சு. எனக்கு அது விளையாட்டு இல்லாதான் இல்ல நம்ம டக்குன்னு செஞ்சோம் தானே. அதுக்குன்னு சொல்லி வீடியோ எடுக்காம நம்ம வந்த வேற ஒரு வேலை அதுல செஞ்சு அது வந்து எல்லாரும் கேக்குறாங்க. கேட்டு அவங்களும் வெளிநாட்டுல ட்ரை பண்ணி வந்திருக்காங்க. அப்படி டேஸ்டா இருந்ததா நூடுல்ஸ்ல முட்டை இல்லம்மா. இப்ப நூடுல்ஸ் இருக்கு தானே, நூடுல்ஸ் வந்து நம்ம சுடுதண்ணியை போட்டு அவிச்சு போட்டு அதுக்கு பிறகு தண்ணி இருக்கும், அதுக்கு மேலதான் அந்த பேக்கெட்டை போடுவோம். இல்ல இது இப்ப நீங்க செஞ்ச வித்தியாசம். சரியா? அதாவது எலான் மஸ்க் இருக்கிறானே, அவர் அறிவு உங்களுக்கு இருக்கு. நம்மளவே எனக்கு தெரிஞ்ச காலம் இருந்து அப்படியேதான் செய்யும். மற்ற நூடுல்ஸ் ஒரு விஷயம், இது கரும்புகளை பென்சில் எடுத்து இப்படி ரெண்டுக்கும் இப்படி ஒரு அடிடாப்பா வலிக்கிறேன். கடிக்கும் எனக்கு மயில் இல்லாடம் கீறி வச்சிருக்கீங்க கடிக்கு. சரி இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. சொல்லு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த வித்தியாசமான கறி ஒன்று சொல்லுங்க. இப்ப சிக்கன் கறி, பீஃப் கறி, நண்டு கறி, மீன் கறி அப்படிலாம் இருக்கு தானே, அதெல்லாம் விட்டு ஒரு வித்தியாசமான ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி. சிக்கன் நம்ம மிளகு கறி போடுவோமா? சிக்கன் மிளகு கறி எங்க எங்க சிக்கன் வாங்கலாம் வாங்கி? சிக்கன் முன் கடையில இருக்கு. இப்ப இந்த டைம்ல இருக்குமா? எஸ் பிரச்சனை இல்லை. கணக்கில் ஒரு 100 கிராம் தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எனக்கு தேவையானது அவ்வளவுதான். மெட்ட சாமான் என்னட்டே இருக்கு. இல்ல அப்படியா? இந்த வேலைக்கு வேற தானே வரும் அம்மா, வேற உங்களோட சாமான் அடிபட்டு போயிருமோ. இதுக்கு சும்மா இருங்கம்மா, அதெல்லாம் பிறகு அது பார்த்துக்கொள்ளலாம், அது பெரிய விஷயம் இல்ல. நீங்க எனக்கு இப்ப சிக்கனும் வாங்கிட்டு மிளகு எல்லாம் என்னட்டே இருக்கு, அதெல்லாம் குத்தி எடுக்கலாம். எக்ஸ்ட்ராவா நீங்க வாங்க வேண்டியது தக்காளி மட்டும் வாங்குங்க. அது ஒன்றுதான் எனக்கு தேவை. அப்ப சிக்கனும் தக்காளியும் வாங்கணும். அது ரெண்டையும் கொண்டு வந்தீங்கன்னா நான் ஒரு இஞ்சி ஒரு சின்ன இஞ்சி இல்லாட்டியும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பண்ணி வெள்ளை போட்டு செக் பண்ணலாம், வெள்ளை போட்டு தட்டி போடலாம். வெள்ளை போட்டு தட்டி போடலாம். இல்ல இஞ்சி இஞ்சி வாங்குவேன். அதுக்குன்னு இஞ்சி வாங்குவோம். ஒரு சின்ன வாங்குவோம், சின்ன துண்டு இஞ்சி நான் பாவிக்கிறேன்ல, சின்ன துண்டு இஞ்சி. ஓகே
அப்ப இவ்வளவு வச்சு சமைக்கலாம் தானே ஆமா, அடுப்பு இருக்கு. yes, ஓகே. எல்லாம் இருக்கு. நான் போயிட்டு கோழியும் கோழி, இஞ்சி, தக்காளி 1 கிலோ. ம். என்ன யோசிக்கிறேன்? இல்ல வாங்கிட்டு வா, ஓகே. பிரச்சனை இல்ல. மரக்கறி கடை எங்க இருக்கு? எல்லாம் வர மெயின்ல அப்படி நீட்டுக்கும் இருக்கு. இஞ்சால சைட்ல மரக்கறி கடை இருக்கு, இஞ்சால சிக்கன் கடை இருக்கு, அன்புட கடை முன்னுக்கு. சரி. அன்பு இந்த முன்னுக்கு இப்படி போக்குல எதிர்ப்படுது ஒரு கடை, அது அன்புட கடை. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரியா? சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து நாங்க அப்படியே போயிட்டுன்னு கோழி வாங்கி, தக்காளி வாங்கி, இஞ்சி வாங்கி, நிறைய சாதம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கு நம்ம நந்தினி அம்மாவோட சேர்ந்து உங்களுக்கு நாங்க சமைச்சு காட்ட போறோம். அதாவது என்ன கறி அது? மிளகு கோழி கறியா? மிளகு கறி போடுவோம். ரைட். இப்ப எல்லாருமே வந்து உப்பவியல், அது வந்து அந்த ஸ்டூ வந்து அது வேற லெவல். ஸ்டூக்கு என்ன வேறையா இருக்கு. இல்ல பகுதி என்னன்னா, இப்ப அம்மா வந்து இந்த கறி வந்து இந்த கறி செய்வோம்னு சொல்லக்குள்ளேயே நம்மள பவித்திரனுக்கு வாயெல்லாம் ஊந்து அங்க பாருங்களா மோத்த பாருங்களா அங்க இங்கதான் மோத்த பாருங்களா அங்க. நீங்க இப்ப சாப்பிட வலிக்கிற என்ன சோறு போடுவோம் மடுப்புல? சோறு போடுவோம். சோறு 1 கிலோ காணுமே. 1 கிலோவா? இல்ல ஊருக்கே சமைக்க போறீங்க. இது என்ன 1 கிலோ இந்த புள்ள? இல்ல அரிசி வாங்குறது கேக்குறேன் வேறயா போடுற. சரிடா, அது உங்களுக்கு வாங்கி தந்தது. இப்படி நல்ல தரக்கு இப்படி சாமனை வேண்டி கொடுத்துட்டு மாசத்துல ஒரு 4 நாள் வந்து நம்மளே சாப்பிட்டா 1 கிலோ சோத்தரிசு கேளுங்க. 1 சோத்தரிசி வேற அரிசி வாங்காதீங்க, சோத்தரிசி வாங்குங்க, நோம்லா வாங்குங்க. சோத்தரிசி உடைஞ்ச மாதிரி சின்ன அரிசி வாங்காதீங்க, சோத்தரிசி கேளுங்க, தருவாங்க. சரி, அதான் 1 கிலோ சோத்தரிசி வாங்கிட்டு இந்த மிச்சி சாமெல்லாம் வாங்கிட்டு வருவோம். சரி, அப்ப நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, ஓடி வர. என்ன ரெடி பண்ணிட்டீங்க நீங்க? சாமான் முதலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லணும். இந்த கடைக்கு இந்த சாமான் தேவை, விளங்கிட்டா? அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒன்றா போடுறோம். சரியா? அதாவது இப்போ நீங்க உங்களை சமையல்காரையா மாத்துறேன்டாப்பா, ப்ரொமோஷன் தந்திருக்கிறேன் இப்ப நந்தினி அம்மாவை. சரி, எனக்கு எழுது இல்லம்மா உங்களோட. எங்க இருந்து வந்து சேர்ந்த நீ? சரி, உங்களை பார்த்த நேற்று எங்கட வீட்டுக்கார லீலா அம்மா நேற்று அழுதுட்டாவா இந்த வீடியோ பார்த்து அழுது. அந்த புள்ள சொல்லு, இது என்ன அம்மம்மா, இது எங்கட வீட்டை வெள்ளம் பார்க்க வந்து வர்ற தம்பி ஜோ அண்ணா. அந்த புள்ள உடனே சொல்லிட்டேன். எனக்கு வெள்ளம் பார்க்க வந்து வரண்டா யாரு? உங்களோட அண்ணன் ஒரு ஆள் இருக்காரா? அண்ணா ஒரு ஆள் இருக்கு. உங்களோட அண்ணா வெள்ளம் பார்க்க வந்து வரான். போன மாட்டானே இதுக்குள்ள அந்த வேலைக்குள்ள இல்ல போன வரா. அந்த புள்ள சொல்லிச்சு உடனே ஜோ அண்ணா வந்து அந்த அண்ணாடா தம்பிண்டா உடனே சொன்னவர். போனவர் போயிருக்காங்க சொல்லிட்டாங்க. அந்த புள்ள சொன்னது என்ன உடனே சொன்னது. சரி சரி பார், நம்ம காய்ச்சி இருந்தா அப்படி லேட் ஆயிடும். 3 5 மணிக்கு நான் ஓகே பண்றேன். இல்ல நான் வந்துருவேன் இப்ப டக்குனு சட்டு புட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு. சரியா? வாங்க அப்படியே வச்சிரும் போ. சட்டு புட்டு கொஞ்சம் சது யாரு? சதுவா? என் பேத்தி, கடைசி பேத்தி. என்ன கரைச்சல்றா? இப்ப நான் இப்ப வீட்டுக்குள்ள ஒருத்தர் இல்லைன்னு அவ காய்ச்சிட்டு இருக்கேடா. சதுவா அன்னைக்கால நான் பயந்து போயிட்டு நான் சொன்னேன் கேட்டேன். சரி இருங்க, டக்குனு ஓடி வரேன். ரைட், போன் போயிட்டு தம்பி நம்ம இல்ல டக்குன்னு வருது. போன் தம்பி. சரி அப்படியே போயிட்டுடா நம்ம இதை வாங்குவோம். அப்படி வாங்குறலாம் மக்களுக்கு காட்டும். நம்ம மக்களுக்கு எல்லாம் காட்டிட்டு அப்படி எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். வாங்க. கிலோ எவ்வளோ? 1000 ரூபாய் தாங்க. பழமா தாங்க. சரியான பழம் மாதிரி. பாடுமா அது போடுங்க. எவ்வளோ இருக்கு?
இஞ்சி அடுத்த இஞ்சி ஆகணுங்க. இஞ்சி 100 கிராம். இஞ்சி 100 கிராம். இது வெள்ளைப்பூடு சொன்னாங்களா இல்லையே? சரி, வெள்ளைப்பூடு ஒரு 2 பூண்டு போட்டுருங்க. சரியா? தேங்க்யூவா. காய்ஸ், சரி, எல்லா சாமானும் வந்து வாங்கி எடுத்துட்டேன். ஸோ இந்த இதெல்லாம் காட்டுங்க வைத்துரு. சரிக்கு அரிசி, இங்கே வந்து கோழி, பிறகு வந்து என்ன அடுத்தது என்ன, தக்காளி, வெள்ளைப்பூடு, எல்லா சாமானும் வாங்கிட்டோம். இனி அப்படியே வீட்டை வந்து போயிட்டு அம்மாட்ட கொடுத்தோம்னு சொன்னா அம்மா வந்து சமைப்பாங்க. அப்போ சிக்கன் மிளகு கறி அது வந்து இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். நானும் வந்து சாப்பிட்டது இல்லை சிக்கன் மிளகு கறி, எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல. ஸோ இன்றைக்கு புதுசாக ட்ரை பண்ணுவோம். என்ன ஹோய், ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கு. அதே போல் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து இந்த ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. ஒரு தரம் இல்லாட்டி இன்னொரு தரம். நான் அந்த போகிறேன் அம்மா ஓகே இன்னும் போத்தரம் எடுத்துகிட்டு போகிறாடா. அப்போ தேங்கண்ணை வாங்க. Right. எப்படி இருக்கு கிளாஸ்? வேற லெவலா? அம்மா சும்மா இப்போ வீடியோ ஆக்ட் பண்ணுவோம்ண்ணே. அம்மா நந்தினி அம்மா, அம்மா அப்பா வந்து பத்த வைக்கிறீங்க எல்லாம் லாம நடுப்பையா உடஞ்சியும் விடுற மாதிரிக்கு இல்லைண்ணா. கையில இப்போதைக்கு காசு இல்லை. இதெல்லாம் புதுசு வாங்க. இப்ப இதென்ன இரும்பா தகரமனே? சரி சரி. புதுசா எவ்வளவு போகுது? 1200 ரூபா தான் பேர் புதுசா. சரி கூட வரும். இல்ல இல்ல 1200. இப்ப எவ்வளவு வந்து தெரியாது, அடுக்குக்குள்ள 1200. இப்ப இந்த முறை விலை கூடுன்னு. இந்த அரிசிக்கு வந்து சொல்லுவாங்கல்ல வந்து இந்த தண்ணி வந்து கூடுனா வந்து குழஞ்சு போயிரும் வந்து. அது உண்மையான கதை. எப்படி அப்ப அந்த அளவு நம்ம வந்து சரியா வைப்பாங்க? அதெல்லாம் அந்த சில பேருக்கு கை நெருவு, சில பேருக்கு கண் அளவு, எல்லாருக்கும் ஒரு ஒரு விதம் இருக்கு ஐயா. பாருங்க எப்படி அந்த நம்மளையும் தாண்டி நான் இப்படி கழுவுறேன். நான் 2 தரம் 3 தரம் கழுவேன், டக்கு தண்ணியை கொட்டிடுவாங்க. கடவுள் இருக்கிற சாமான். நான் வடிவா கழுவணும்ண்ணே. உச்சாவோ இருக்கும். உண்மையதானே? இப்ப வெள்ளை கலர் ஆயிடுச்சு அரிசி. உச்சாவோ மேல பள்ளி கொஞ்சம் எடி கொஞ்சம் எல்லாம். இப்ப கேஸ் அடுப்பு இல்லையா மாட்டே? நான் சொன்னேன்ப்பா, ஒரு வருஷம் தானே நான் இப்படி வந்து. ஒரு வருஷம் தான் வந்து. ஒரு வருஷத்துக்குள்ள அவ்வளவு பிரச்சனை எனக்கு. இப்ப வீடியோல கேட்க போறாங்க, ஒரு வருஷம் வேண்டா அதுக்கு முதல் எங்க போனி என்ன அந்த இப்படி என்ன வச்ச நீங்களா கை என்ன அது என்ன உலகம்? அளவு பார்த்தா அரிசி வித்தியாசம். சோத்தரிசி இல்ல இது. இது சோத்தரிசி இல்லையா? சோத்தரிசி தான். ரைஸ் குக்கர்ல இதுல வைக்கிற அரிசி. ரைஸ் குக்கர்ல போடுற அரிசி. எப்படி உப்பு எல்லாம் வந்து அளக்கலாம் இல்ல, சும்மா அப்படி எடுத்து ஒரு போடு. அதுல என்ன மணி அளக்கிறதுக்கு இருக்கு? என்னம்மா இது உப்புக்கெல்லாம் அளக்குறேன்னு சொன்னா மனுஷன் சமைக்க பழகிருமனே. எல்லாத்துக்கும் கை மதிப்பம் தான் காரணம்.
ஆனா ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு இப்ப. என்னது? இந்த அரிசி கொஞ்சம் ஆ. எனக்கு அப்செட்டா தான் இருக்கு. ஏ குழையுமா கூட? இல்ல நான் அப்படி என்றாலும் நான் அதுக்கு வேலை செஞ்சிருவேன். ஓகே. யார்கிட்ட சொல்லி இறைச்சி வெட்டிட்டீங்களா? ஓ இறைச்சி நான் சொல்லி வெட்டி போட்டேன். நான் கடும்பால் திருந்தேன். ஓ நான் வெட்டி போட்டேன் நம்ம. இப்போ இதை இப்போ இந்த மீனுக்கு ஒரு கழுவுன்னு சொல்லுவாங்க. கழுவுன கழுவ பழுதா போகும் உண்டு. ஒரு 3 தண்ணி தான் அது கழுவ சொல்லி சொல்லுவாங்க. நான் ஒரு 7 8 தண்ணி கழுவி உண்மையா? வெடிக்கணும். ருசிலாம் விரும்பிமா போய் ஐயா சமையல் இது அன்போட நீங்க எதையும் சமைச்சு எதையும் நீங்க அணைச்சி பாருங்க. அன்போட எல்லாமே அணையும். கறி சாப்பாடு விஷயம் அன்போட நீங்க அன்பா பாசமா செய்யுங்க. ஓகே ஆகும். 50 இப்போ எப்படி வச்சல குட்டி வாங்க. இல்ல அதாவது நம்ம இது தேவையாக உண்மையா சொல்ல போனா நல்ல விருப்பத்தோட செய்யணும். எந்த வேலையும் செய்யணும். நம்ம விரும்பி செய்யணும். நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி பசிக்குது சாப்பிடணும் அப்படி இப்படின்னு செய்யக்கூடாது. இல்ல நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற சாப்பாடு இல்லாது அத நம்ம நல்லபடிவா நம்ம ஆசையா செய்யணும். அதை எதா இருந்தாலும் அப்ப அது ஒரு சுவையை வந்து எங்களுக்கு தருமனே. இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா எனக்கு ஏழாண்டு சொல்லி உங்களை திருப்பி அனுப்ப இயலாம இல்ல. அப்படி எடு. ஆனா என்னத்துக்காக ஏன் செய்யறேன்னு தெரியுமா? இத பிள்ளைகள போல தூரம் இருந்து வாரீங்க நீங்க அதுக்காக மட்டும் இது அவங்களுக்கு பார்க்கையும் தேவை. அங்க சாப்பிடையும் ஆசைப்படுறாங்க. டேஸ்ட் இல்ல உண்மையை என்ன தெரியுமாடா? நித்திர கொண்டு இருந்தது நல்ல விஷயம். அது அப்படி சொல்லி அனுப்பின ஒரு மனுஷன் தூங்க மாட்டேன். அது சரி பிள்ளையா இது இவங்கள அம்மாவை கொஞ்சம் காட்டுங்களம்மா. ஐயோ எழும்ப மாட்டா. நல்லா இல்ல ஐயா. சரி இல்லனே ஒழும்பாம இருக்க கூடாது. எந்த ஆபத்துல வந்து நித்திரையில தான் மூளையில அடிபட்ட பாகங்கள் எல்லாம் சரி செய்யும். சரி எப்படி அப்படி இல்லடா தங்கம். ஒரு ஆபத்து அந்தரத்துக்கு வந்து உங்களை கூப்பிட்டா அதுக்கு 3 வேளாம் அறிவு வேலி. ஓகே வேளாம் அறிவு வேலி செய்யுமா? இவருக்கு வேளாம் அறிவு சூர்யாட நினைப்பு. நம்மட வயசெல்லாம் தாண்டி தானே அம்மா வந்தவேனே. இப்ப இந்த அக்காவும் கூட வீட்டாங்க வேற பிள்ளைகள்கிட்ட போனேன்னு நைட்டுக்கு பாத்துட்டு கொண்டுதான் இருப்பேன். சில நேரம் படம் இருக்குமா நாடகம் இருக்குமா? படம் சோகமா இருக்கணும், சரியா அமையணும். இல்லாடி பார்க்க மாட்டேன். சோமில ஒண்ட போடுங்க இல்லாடி பேயில ஒண்ட போடுங்க போட்டு பார்த்து. பேய் படம் இல்லாடி ஜோம்பி படம் இல்லாடி பேய் படம் தான் ஆமா இருப்போம். ஐயோ அது பார்க்கல. எக்கச்சக்கமா பார்த்திருக்கேன். என்னென்ன படம் எனக்கு தெரியாது. எக்கச்சக்கமா பார்த்திருக்கேன். இரவும் காஞ்சனா என்ன பார்த்தோம். காஞ்சனா பழைய படம் எல்லாம் பார்த்து கொண்டுறீங்க. இப்ப சி போட்டா பாக்குறேன். அதுகளுங்க ஏற்றி எடுக்குங்கள். நம்மளும் போகிற டைம் செட் ஆகும். பார்த்துட்டு படுத்து விடிய உடம்பு தோடி வரும். இப்போ அம்மாட கதைகள் என்னண்டா, காலையில வந்து பால் சோறு வச்சிருக்காங்க. அதான் மத்தியானம் சாப்பிட்டு விட படுத்திருக்காங்க. மாச்சல் இல்லாம காலையில போய் எவ்வளவு கஷ்டம். காலையில் ஒளிம்பு விடிய அங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரதெல்லாம். நான் அந்த குட்டியை இன்றைக்கு ஸ்கூல் போகலையாமண்டா வாங்கம்மா போவோம் வந்து கொடுத்துட்டா. அதுக்கும் காய்ச்சல் இருந்தது. 2 பேருக்கும் காய்ச்சல் தான். மருந்தையும் குடிச்சு எல்லாம் செய்ய ஓகே ஆயிடுச்சு. வந்த இடத்துல பால் சோறு சாப்பிட்டாச்சு. ஒரு படுத்து சரி சரி. இப்போ வந்து சிக்கன் எல்லாமே கழுவியாச்சு. கழுவி சோறு வந்து அதில் பாட்டில் வந்து வெந்து கொண்டிருக்கு. சோறு இல்லாமல் இந்த முடிய நம்மளோட விளையாட்டுக்களை வந்து தொடங்கினோம்டா. சரியானே ரைட். இப்போ நமக்கு வேலை கிடைச்சிருக்கு. நந்தினி அம்மாட சமையல் குறிப்புக்கு வந்திருக்கேன். வருது
ஒட்டு பிரச்சனையும் இல்லை. வெள்ளைப்பூடு வந்து என்னத்துக்குமா நல்லா? கடையம்மா சொல்ல போனா எல்லாத்துக்குமே இல்லை. செமிக்குமனே. இஞ்சி வெள்ளைப்பூடு முக்கியமான சாமான் கறிகளுக்கு. டேஸ்ட்டுக்கும் போடுவாங்க, உடம்புக்கும் நல்ல மனே. அரிசி நம்மளுக்கு விளையாட்டை காட்டுது மகனே. என்ன செய்ய அரிசி? இப்ப கால ஒத்த அரிசி வருது. இதெல்லாம் என்ன ஒத்து? கால ஒத்த அரிசி, அதாவது புது அரிசி வருது. அப்படியே அந்த கடைக்காரர்கள் எனக்கு அப்படி தந்தாங்க. இல்ல, அவங்கள்ட்ட பழைய அரிசி ஸ்டாக் முடிஞ்சிருக்குமா. சரி. அது மாதிரி சோஃபா செட் வாங்க போறீங்க நோய்? தேவைதானே. 35,000 ரூபாய்க்குள்ள சோஃபா செட் பார்க்க போகணும். இப்போ பவித்ரனுக்கு வாங்க போகிறான். ஆனால் 30,000 ரூபாய்க்கு இங்கே வாங்குறேன். 30,000 ரூபாய்க்கு இங்கே வாங்குறேன் இப்போ இந்த காலத்தில். ஓய் நான் வேலையில் சீரியஸ் இறங்கிட்டேன்டா. சரியான வைக்கையில இருந்தாருண்டா. ஒழுங்கா இருக்கிற 2 பேருங்க. அந்த சரியான அந்த இதுக்கு சரியா இருந்திருந்தா பரவாயில்ல. என்ன மாதிரி எனக்கு சரியா இருங்கள. இன்னொரு அறிவு என்னடா சமைக்கிறேன்றது? என்ன வீட்டு அம்மா வந்து சமைச்சு தந்தா சும்மா கிசி கிசிக்கிட்டு வாய்க்குல போய் இது எவ்வளவு வேணுடா அப்ப? சரி வேறா நல்லா இருக்காது. பழைய கதை ஒன்று சொல்லி செய்யுங்க வேலையை. இங்கே பாருங்க, நீங்க பைத்தியம் பிடிக்க வைக்காதீங்க மகன். என்ன ஏனம்மா பழைய கதை முஸ்பதி கதை இல்லையா? ஒன்றும் சதுக்குட்டி ஏதாவது முஸ்பத்திய சொல்லி கொடுங்க. சொன்னாக்கு இந்த பாட்டி வடை சுட்ட மாதிரி கடையை யோகா மாட்ட போயிட்டு வந்தம்மா. ஆமா யோகா மாட்ட நானா? இல்ல நான் போயிட்டு வந்தேன். என்னவா இப்போ ஒரு 2 நாள் இருக்கும்னே போயிட்டு ஆளுக்கு ஒரு போன முறை போயிட்டு 5,000 காசு கொடுத்துட்டு வந்தேன்னா விழுத்தாட்டி போட்டான். விழுத்தாட்டிக்க மாட்டாவோ, மக்கள் எடுத்து போயிருப்பாங்க. அதைத்தான் பேர்ல சொல்றாங்க. அந்த அதைத்தான் பேர்ல மாதிரி காசை கொடுக்க வேணாமா கையில. அவளுக்கு நடக்கிற பெரிய விஷயமே அதுதான். அவட்ட இருந்து பறிச்சிடுவாங்களா? அவைக்கு தெரியாம அதை எடுவட்டுரும். இல்ல அது பிரச்சனை இல்லை, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த அரிசி சோறு சாப்பிட்டாப்பலாம். நம்ம என்ன நடந்தது? சோறு தான். அப்ப நம்ம வேண்டி கொடுக்குற சாமான் இருக்குமா? என்ன வேண்டி கொடுக்குற சாமான் எடுக்க மாட்டாங்களே? அதெல்லாம் எடுக்காது. அந்த பொட்டை மிச்சம் மோசம். அவங்களோட பேர மக்கள் எல்லாம் மோசம். ரைட், வெள்ளைப்பூடு ரெடி. இப்போ நாங்கள் வெள்ளைப்பூடு உரிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இந்த வெள்ளைப்பூடு இனி வந்து வெங்காயம் இருக்கு. ரைட், இந்த கறிக்கு வந்து எல்லாம் இடிக்கணுமாமா? நான் பெண்டர்லாம் அரைப்பேன் வீட்டெல்லாம். வெள்ளைப்பூடும் இடிக்கணும், இஞ்சியும் இடிக்கணும், மிளகும் தட்டி எடுக்கணும் நம்ம. அதாவது இடிச்சு நம்ம செய்யக்குள்ள வந்து அது வேற ஒரு டேஸ்டா? சும்மா போடக்குள்ள வேற ஒரு டேஸ்ட் இருக்கானே. உண்மையா அதான் அது பிரச்சனை.
சின்ன துண்டு இங்க வாங்குங்க மகனண்டா இந்த பெருசை வாங்கிட்டு வந்து இல்லம்மா இது சின்ன காசு தானே எவ்வளோ 30 ரூபா 40 ரூபா இருந்தாங்க அது எவ்வளோத்தையும் அது தண்ணி கொஞ்சம் எடுத்தாங்க. பாபா குட்டி எடுத்து கொடுங்க அண்ணா. இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சரி. ரைட். தேங்காய் எண்ணெய் எவ்வளோ அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுறா? உங்களுக்கு அளவுக்கு ஏத்த மாதிரி. சரி. அதுல அடுத்தது திரும்ப போடுறது இதை கிட்ட கொண்டு காட்டுவோம். அது என்ன சாமான் போட போறீங்க இப்போ? வெங்காயமா? வெங்காயம் சரி. வெங்காயமும் ரம்பையிலையும். வெங்காயம் ரம்பையிலையும் வந்து ஃபர்ஸ்டா போடுறீங்க. இதை நல்லா தாளிக்கணும்னே. இது கொஞ்சம் நல்லா பருவம் பொன்னிறத்துக்கு வர மட்டும். இந்த அடுப்புல அப்ப குட்டி நீங்க இந்த துண்டுல சீல இருக்கும் பாருங்க, கை பிடிக்கிறேன் ஏலாண்டாம எடுத்து கொண்டு தான் அடிச்சிடலாம். உள்ளுக்குள்ள பாருங்க. உள்ளுக்குள்ள பாருங்க. ஐயோ என்னன்றீங்க? அதை போல பெருசி இதோட பெருசு இருக்கு பாருங்க. இது இப்ப நல்லா அந்த பொன்னிறத்துக்கு வர அளவுக்கு விடணும். நம்ம வாசனை ஒழும்பு வரைக்கும் விடணும். கொல்லியில வந்து வச்சிருக்காங்க பக்கத்துல. நான் சில நேரம் இப்படித்தான் ஐயா சமைப்பேன். அவசரமா வந்தேன்னா இப்படித்தான் அடுப்புல போடுவேன். மற்றபடி சிக்கன் எல்லாமே வந்து வடிவா நாங்கள் கழுவி எல்லாமே எடுத்துட்டோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து உப்பு இருக்கு, தண்ணி இருக்கு, அதோட வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கு, வெள்ளைப்பூடு இருக்கு. இது என்னது? மஞ்சள் தூளா? இது மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி. மிளகு நமக்கு தேவையான அளவு என்ன உரைப்பு. கொஞ்சமா கொச்சிக்காத்தூள். இந்த கொச்சிக்காத்தூள் நீங்களே செஞ்சதா வாங்கினீங்களா? அது கல்லுப்பா போடுறீங்க? இந்த வேலை ஓகே. இதுக்கு போடுவாடு இது மகன். ஓகே. வெள்ளைப்பூடு போடுறீங்க. வெள்ளைப்பூடு இஞ்சிமா அதுல. சரி. ரெண்டாவது விஷயம் இதுல பாருங்க, இப்ப உங்களுக்கு நிக்க இல்லாத ஒரு வாசனை கொண்டு கொடுப்பேன். பிரியாணி மனம் கொண்டு வருது. இல்ல பிரியாணி மனம் வருது. நல்லா கிண்டணும். இது நல்லா நம்மட அளவுக்கு துவைச்சு எடுக்கும். புரட்டி எடுத்து கொஞ்ச நேரம் விடணுமா? ஊற விடணுமா? இல்லாட்டி அடுப்புலயே வச்சு புரட்டி கொண்டு. கோழிக்கு தண்ணி விடக்கூடாது வாங்க. நீங்க தண்ணி விடுறீங்க. அவியர் எங்க இருந்து நல்லா அவியர் இல்லையா? அதுக்காக என்ன சரி போடுபாடு இது. இப்ப என்ன போட போறீங்க? இந்த 4 சீரகம், பெருஞ்சீரகம், 2-3 உளுவரிசி, மற்றது கடுகு. இது 4 போடுபடுதா? 4 போட போறீங்க. கொஞ்சமா போட்டிருக்கேன், கறிக்கு வேணும் அது கட்டாயம். இப்ப இது ஓகே ஓகே இதா? ஓகே. நாங்க இப்ப வந்து செய்ய போறது தான் வந்து மிளகு கோழி மிளகு, தக்காளி, வாவ் பாக்கே ஆசையா இருக்குடாப்பா. இந்த வேலையெல்லாம் முடியக்குள்ள அங்க சோறு முடிஞ்சிருக்குண்ணே. அங்க முடிச்சிட்டேன். என்ன இந்த சோறுல கொஞ்சம் எனக்கு அப்செட்டா நிக்கிறேன்டா. அடுத்த பயணம் பார்ப்போம். நானே போய் சம்பா வாங்கிட்டு வரேன். இந்த பயணம் நான் போயிட்டு வாங்கினது அவ்வளவு பெருசா வரல. கீரி சம்பா இல்லாட்டி சம்பா நார்மல் சம்பா வாங்குவோம். குப்பி எல்லாம் கிடக்கு அடிக்கிற போல அம்மாண்ணே. நான் வரும்போது இருந்து இருக்கேன். நமக்கு என்னத்துக்கு முன்னே உங்களோட
பாருங்க என்ன வடிவா கலர்ஸ் எப்படி இருக்கு. ஏன் கசக்குறீங்கம்மா? அதுல உள்ள மனம் உண்டு வாரத்துக்காகத்தான் இந்த கசக்குவேன். கருவேப்பிலைய கருவேப்பிலைய வந்து சும்மா போடலாம், கசக்கி போட்டா அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்குமே. அதுல மனம் ஒன்று இருக்குமில்ல. அப்ப நல்லா கசக்கி போட்டு நம்ம போடணும் வேணாமா? உங்களுக்கு கறி முடிஞ்ச மாதிரி முடிஞ்ச வேலை. கோழி எதுக்கு மேல போட்டா சரி, போட்டு ஒரு கிண்டு விட்டு மூடி விட்டா அவங்களோட வர அவங்களோட வேலை முடியும். இப்ப கோழியை வந்து போட்ட மாட்டா சரி. கிட்டத்தட்ட கறி வந்து ஒரு 100% வேலை வந்து முடிஞ்சு கோழியை போடுற வேலை மட்டும்தான் இருக்கு. ரைட். சமைக்கிற நேரம் சமைங்களா? சமைக்கிற நேரம் சமைங்களா? நம்ம சமைக்கிறோம். இது ஒரு விசேஷமான கறியா வருமா? ஏன் அப்படி சொல்ற? அது மற்ற டேஸ்ட்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. தண்ணி விடாம இல்ல, தண்ணி விடணுமா இல்லாட்டி அவியாது. கோழி அவியணும். கோழி அவியணும். அப்ப கொஞ்சம் தண்ணியை விடணுமே. கோழியும் தண்ணி கொஞ்சம் விடுமனே. அது விடும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் உங்களோட கையால தண்ணி போட. ஆனா சில கோழிகள் வந்து நமக்கு அதுக்கு விருப்பம் இல்லாம நம்ம அதை குழஞ்சிட்டோம்னா தண்ணி விடாதுன்னு அதெல்லாம் போய்க்குது. ஓகேடா செல்லாம். சூப்பரா இருக்கா? சட்டப்படி. இனி தீனா பானை வீணா போன தீனா பானை. சரி நெருப்பத்தை வைக்கணும்னே. தேவையில்லை இனி. சரியா? இனி நோமலா முடிகிற வேலை ஓரளவுக்கு தான் தேவை. எனக்கு சார் முடி காணுமா? ரைட். இப்போ வந்து காணுமே. ஓ அது காணும். புதுசா ஒன்றும் வாங்க போகல. எல்லாமே இருக்கிற வச்சு வந்து நந்தினி அம்மாவில என்ன இயலுமோ அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சுட்டான். இனி 15 நிமிடங்களுக்கு பிறகு திரும்ப வருவோம். விடயங்கள் தொடரும். இப்ப என்ன அம்மையை கொஞ்சம் எடுத்துட்டு அப்படி இருங்க. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியா ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சு, அதாவது மிளகு கோழி மிளகு கோழி கறி வந்து நாங்க எப்படி செய்யறோம்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இப்ப அம்மா வந்து சும்மா நோமலா டக்குன்னு சொல்லுங்க என்னென்ன சாமான் வேணும் எல்லாம் போட்டீங்க தானே. இப்ப ஒருக்கா சொல்லுங்க இந்தந்த சாமான் தான் இந்த இருக்கிற மிளகு கறியை வந்து செய்யலாம். இந்த மிளகு கறிக்கு முதல் தேவை சிக்கனை வாங்கி நீங்க கழுவி எடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்க அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு திரும்ப நம்ம வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் தட்டி இடிச்சு எடுக்கணும். பிறகு ஒரு வெங்காயம் முழு வெங்காயம் மட்டும் வெட்டி எடுக்கணும். அதுக்கு பிறகு தக்காளி ஒரு 2 காய் இல்லாட்டி 3 காய் வெட்டணும். கருவேப்பிலை ரம்பு, ஏலம் பட்டை, சீரகம் பெருஞ்சீரகம், உளுவரிசி 2-3, கடுகு 2-3 இதெல்லாம் வேணும் கட்டாயம். எல்லாம் வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு இதுகளை ஒன்றொண்டா முதல் ஸ்டார்ட் இருந்து தோங்கி வரணும். வெங்காயத்துல இருந்து தோங்கி ஒன்றொண்டா போட்டு வரணும். நீங்க அதுக்கு பிறகு நம்ம உப்பு புளியெல்லாம் போட்டிருக்கிற இந்த புளி போடுறல சிக்கனுக்கு உப்பும் இந்த மிளகுத்தூளும் அதையும் போட்டு கொஞ்சம் 2 சின்ன கரண்டியால் 2 கொச்சிக்காய் தூள் கரண்டியும் போட்டு பிரட்டிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் தேவையில்ல 2 நிமிஷம் வச்சு போட்டு அந்த கறிக்குள்ள கொட்ட வேண்டியது அந்த தாளிப்புக்குள்ள. அந்த விஷயத்தை தான் பார்த்துனீங்க. அதை வந்து இப்போ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லியிருக்கிறேன். இனி 15 நிமிஷங்களுக்கு பிறகு வந்து இந்த இருக்கிற இதை வந்து நாங்கள் திறந்து அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களுக்காக வந்து நான் சாப்பிட்டு காட்டுவேன். கட்டாயம் வந்து உங்களோட வீட்டில் வந்து இப்படியான ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கண்ணே. மிளகு கறி, அதாவது மிளகு கறின்னு சொல்லி ஒரு கறி இருக்கு. கோழி மிளகு கறி. கோழி மிளகு கறி சாப்பிட விருப்பமா இந்த வீடியோவை பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா கொதிச்சுட்டேனே. நல்லாவே கொதிச்சுட்டு நல்லா வெந்துட்டேனே. பார்க்க விளங்குது. வேற மத்த விட்டா சரி அவ்வளவுதான் இருக்கு தேவை. கொஞ்சம் மத்த விடணும். 2 நெருப்பு போட்டுட்டா சரிம்மா. கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் கூட்டி விட்டா சரி வரும். கூட்டி விட்டாதியானே. நீங்க சாப்பிட்டு முடிஞ்ச நேரம் சரி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேற லெவல் ட்ரை பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்றான் பவித்ரனா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
எப்படி இருக்கு? வடியா வடியா வடிக்கல என் கூட கையும் சும்மா தானே இருக்கு. ஹலோ கைஸ் வா செம்மையா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ரசம் மாதிரியும் இருக்கு, சுப் மாதிரியும் இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருக்குண்ணே. எல்லா டேஸ்டும் மாறதுக்கு வேற ஒண்ணுமே அது. இன்னும் வருமா பத்தோணுமே என்ன பத்தோம். யா சில வருத்தக்காரம் மூலம் இந்த வருத்தமானவங்களுக்கு கொடுக்கும் போது இந்த கறி கொடுக்குறது ஓகே. எல்லாம் இருக்கு இதுக்கு தேவையானது. எல்லாம் இருக்கு. ஏண்டா அந்த இருமல் காய்ச்சல் அவங்களுக்கு எல்லாம் அந்த செமிவாடு அடையாது தானே, இது ஓகே. இந்த கறி இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த செமிபாட்டுக்கு வந்து சூப்பரா இருக்குமே. அவ்வளவும் முகிலியமா சாதாரணமா சொல்ல போனா சரக்கு அந்த இதுகள் எல்லாம் மூலிகைகள் எல்லாம் போட்டு செய்யற மாதிரி ஒரு அந்த ரசத்துக்கும் உரியது, எல்லா இதுக்கும் நல்லது. அதான் எனக்கு அந்த ரசத்துல டேஸ்டும் வந்துச்சு, சுப்புட டேஸ்டும் வந்துச்சு, எல்லாம் பெறும். எல்லா மாதிரியும். இப்ப நார்மலா வந்து இதெல்லாம் வந்து நாங்க அந்த சிக்கன் கியூப் இருக்கு அதை போட்டா வரும் ஒரு டேஸ்ட். அது வந்து அது போடாம வந்து நீங்க நார்மலா செஞ்சிருக்கீங்க. நான் போடுறேன், அது போடுறல நான் கூட என்ன அது அவசியம் இல்ல, பிரச்சனை இல்ல. ஆனா போடுங்க, அனாவசியமான கறிகளுக்கு போடாதீங்க. இப்ப சிக்கன் மீன் அப்படி என்றக்குள்ள எல்லாம் தேவையில்லை. அதுகளுக்கு அந்த வகையை வச்சு டேஸ்ட் எடுக்கலாம். அதாவது கொத்தமல்லி சீரகம் கழுகு அதுகளை வச்சு டேஸ்ட் எடுக்கலாம். இப்ப நான் என்ன தாள் எடுத்திருக்கேன், எண்ணெயும் அந்த வெள்ளை புடி சாமான் இதுகளும் மட்டும்தான் என்னோட உரியது. அதுகளோட டேஸ்ட் மட்டும்தான் எனக்கு அது தெரியும். ஏன்டா நான் அப்படிதான் பழகி இருக்கேன். நான் போடுவேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பெரும் சமையலுக்கு போடுவேன், பெரிய பெரிய சமையல் பெரிய சமையலுக்கு போடுவேன். நான் இப்ப சாமத்திய வீடு கல்யாண வீட்டுகளுக்கு யாரோடையும் ஜாயின்ட் சேர்ந்தேன்னு சொன்னா போடுவேன். ஏண்டா அது பெரும் சமையல் தானே ஐயா. இப்ப வந்து இந்த சில இதழ் வந்து சொல்லுவாங்க தானே அம்மா, இப்ப இந்த கல்யாண வீடு எல்லாம் இருக்கு தானே, கல்யாண வீடு எல்லாம் இப்ப ஒரு 30-40 ஒரு 300-400 பேருக்கு சமைக்கக்குள்ள அந்த சாப்பிடுற விதத்தை குறைக்கணும்ன்றா இன்னும் பாக்கு இன்னும் போடுறேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், காணலப்பா நான். அது உண்மையா பொய்யா? அது உண்மைன்னு சொல்றாங்க. அதை விட இந்த கருவாப்பட்ட மரத்தி இலை இருக்குல்ல, அந்த பிரியாணி இலைன்னு சொல்லு, அது கருவா இலை தான், வேற ஒன்றும் இல்லை. கருவா இலை அதுல ஒரு 2 இலையை போட்டாலும் சோறு கொஞ்சம் இழுக்கிற பெருசா அந்த பாரம் காட்டும் உடம்புக்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப ஒரு 500 பேருக்கு சமைக்கிறதுல ஒரு 250 பேருக்கு சமைச்சாலே காணுமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இப்ப நம்ம 500 2 பேங்கள இப்ப நம்ம ஒரு பேருக்கு 1 கிலோ அரிசி பாக்குறோம் இல்லையே, 1 கிலோவுல 7 பேருக்கு பாக்குறோம். 7 பேருக்கு பாக்குறோம். என்ன சாதாரணமா நம்ம 7 பேரை விட்டு 6 பேருக்கு பாருங்களேன். அந்த 6 பேரையும் பார்க்கக்குள்ள நம்ம அதுல ஒரு 4-5 கிலோ அரிசி குறைக்கிறதுல தப்பே இல்லை. என்ன சொன்னா அதுல அந்த இது வரும், எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிடுவாங்க. சில பேர் கூட சாப்பிடுவாங்க, சில பேர் குறைய சாப்பிடுவாங்க. அதால நம்ம அவசியம் காணாம வந்தா நம்ம ஆக்குறது வேற விஷயம். அனாவசியமா கொட்டை இந்த வெள்ளியமா இது உங்களுக்கு உரைப்பு பிடிச்சிருக்கு. அதுக்கு உரைப்பு புளியெல்லாம் சரி ஓகே, உப்புலாம் ஓகே, எல்லாம் சூப்பர், வேற லெவல். இப்ப அவ்வளவுத்தையும் முடிச்சிட்டு தான் போகணுமா? அவ்வளோத்தையும் முடிப்போம். அது டெப்பா இல்ல, கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து போட்டு பிளேட்டில் வந்து சோறும் போட்டு சிக்கன் கறியும் வந்து வச்சு எல்லாமே எடுத்துட்டு சாப்பிட போகிறேன். இப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிக்கன் ஒன்று எடுத்து இப்படி வச்சுட்டு அதை அப்படி நல்லா அப்படி பிச்சு போட்டு நல்லா அப்படி செஞ்சு ஏழாம இருக்கு டக்குன்னு சாப்பிட்றேன். நான் சொன்னேன் அதே டேஸ்ட் தான். அதாவது ஒரு சுப்ட டேஸ்ட், அதுக்கு பிறகு ரசத்துல டேஸ்ட், ஒரு சுப்பையும் ரசத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு சொன்னால் ஒரு டேஸ்ட் ஒன்று வருதுறேன். அந்த டேஸ்ட் ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. அம்மா சொன்ன மாதிரி, அதாவது உடம்புல வருத்தம் இருக்கிறார்கள், அவங்க இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிறார்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் என்று சொல்லலாம். வரப்பிரச்சாரம், பிரசாதமா காகம் வந்து கொத்து. ரைட், ஓகே. அப்போ நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்தது வந்து அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிற தருணத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாராக்காவது வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டை பொறுத்து அடுத்தடுத்த நிறைய சமையல் வீடியோக்கள் வந்து நிறைய வித்தியாசமான கறி எல்லாமே வந்து எங்களை நந்தினி அம்மா மூலமாக வந்து உங்களுக்கு தாரக்கு நான் காத்திருக்கிறேன். நந்தினி அம்மா உள்ளே போயிட்டு சத்தம் போடாமல் இருந்து ஒளிஞ்சு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. தம்பி நீ வீடியோ முடியும்னு சொல்லி. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றோம். பாய் கைஸ்.